முழுவதும் இன்று காலை ஒரு இன்ப அதிர்ச்சி தருவது போல் முதல்வர் ஸ்டாலின் செய்த சம்பவம் மக்கள் மனதில் மட்டுமில்லாமல் தேசிய அளவில் பரவி தேசிய ஊடகங்களில் இப்போது ட்ரெண்டிங் நம்பர் 1 டாபிக்காக இருந்து வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் சிறப்பு தொகை எதிர்க்கட்சிகளின் சதிகளை முறியடித்து 1.31 கோடி பெண்களின் வங்கிக் கணக்குகளில் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. இந்த செய்தியை தேசிய ஊடகங்கள் இந்தியாவில் யாரும் செய்யாததை செய்து காட்டிய முதல்வர் ஸ்டாலின் என பாராட்டி வருகிறது. Ahead of the Tamil Nadu elections, the Chief Minister M.K. Stalin has announced a massive bonanza for women. 5,000 rupees has been credited to 1.31 crore women with advance payments made for February, March and April. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 தொடங்கப்பட்டது. தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2026 பிப்ரவரி 13 அன்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தபடி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு உதவியாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாய் செலுத்தப்பட்டது. இது 1.31 கோடி பெண்களுக்கு 6550 கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் சில முயற்சிகளை முறியடித்து பெண்களின் உரிமையை உறுதிப்படுத்திய இந்த நடவடிக்கை டெல்லி சார்ந்த சக்திகளின் தடையை மீறி என்று முதல்வர் கூறியது போல மக்கள் நல அக்கறையை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாத தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு பெண்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. தேசிய ஊடகங்கள் இத்திட்டத்தை பெரிதும் வரவேற்றுள்ளன. மக்கள் வீடுகளில் போன் அலர்ட் ஒலித்ததும் 5000 ரூபாய் வந்திருக்கு என்ற குரல்கள் எழ பெண்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர். சிலர் உடனடியாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். ஸ்டாலின் அண்ணா நன்றி, இது உரிமை, உதவி அல்ல என்று ஆர்ப்பரித்தனர். ஒரு பெண் தன் குழந்தைகளுடன் ஆடி பாடி மகிழ்ந்த காட்சி வைரலானது. மற்றொரு இடத்தில் இந்த பணத்தால் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கட்டலாம், மருத்துவ செலவு செய்யலாம் என்று பேசிய தாய்மார்களின் குரல்கள் நெகிழ்ச்சியூட்டின. கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை இன்று எங்கள் வீடுகளில் பண்டிகை என்று பேச்சு எழுந்தது. சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சி அலைகளால் நிரம்பின. 1.31 கோடி குடும்பங்களில் சந்தோஷம். ரூபாய் 5000 பொருளாதார நிம்மதி, திராவிட மாடல் 2.0 வெற்றி என்ற ஹேஷ்டேகுகள் ட்ரெண்ட் ஆகின. பலர் தங்கள் வங்கி அலர்ட் ஸ்கிரீன்ஷாட்டுகளை பகிர்ந்து இது எங்கள் உரிமை, ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்று பெருமிதம் தெரிவித்தனர். ஒரு பதிவில் கோடை வெயிலில் வேலை செய்யும் சிரமத்துக்கு இந்த 2000 ரூபாய் பெரிய உதவி என்று குறிப்பிடப்பட்டது. மற்றொன்றில் இந்த தொகை சேமிப்பாகி குழந்தைகள் கல்விக்கு பயன்படும் என்று பெண்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த திட்டம் வெறும் பண உதவி அல்ல, பெண்களின் தன்னம்பிக்கை, சுயமரியாதை, குடும்ப பொருளாதார வலிமை ஆகியவற்றை உயர்த்தும் ஒரு உரிமை. கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 2000 வெயில் சமயத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெரும் நிம்மதியை தந்தது. மருத்துவம், கல்வி, அன்றாட செலவுகள் எல்லாவற்றுக்கும் இது ஒரு பலமான துணை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோவில் கூறியது போல இது என் சகோதரிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி, யார் தடை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதி மக்களின் மனதை வென்றது. அதோடு மக்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. பெண்களின் வலிமை, திராவிட மாடலின் வெற்றி, இவை அனைத்தும் இன்று ஒரே குரலாக ஒலிக்கின்றன. 5000 ரூபாய் வந்ததும் எழுந்த மகிழ்ச்சி அலைகள் தமிழகத்தின் எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமாக்கியுள்ளது.